Hello friends, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து என்னோட கிட்ஸ்க்கு ரொம்ப பிடித்தமான ரெசிபி. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு pan இல்ல கடாய் வெச்சுக்கோங்க. 3 அல்லது 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பிரியாணி இலை, பட்டை, மராத்தி மொக்கு, கருப்பு ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது கூட வந்து சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி இது கூட வந்து நாம சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே இது கூட வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி இது கூட வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா குழைவா வேகட்டும். அதுக்கு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லா குழைவா ஆயிடுச்சு. இது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இல்லது சிக்கன் மசாலா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலாலாம் சேர்த்த உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட வந்து 2 டீஸ்பூன் தயிர் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இப்போ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடட்டும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமையே கூட நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கான கிரேவி கிடைக்கும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி இருக்கு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உப்பு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, ரோட்டி, பராட்டா, அப்புறம் வந்து எதனா கீ ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.